பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? அவருடைய வார்த்தையை கேட்கும் போதே ஒரு பலன் உண்டாவதில்லை. இன்னைக்கு அப்படித்தான் ஆண்டவர் கூட பேசுகிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். என்ன ஒரு வசனம் பாருங்களேன். ஆபத்துக்கு பயப்படாதவன் யாருங்க இருக்கிறா? ஒரு சின்ன ஆபத்து வந்தாலே நடுங்கி போய் விடுகிறோம். கார் டிரைவிங் பண்ணும்போது எதிர்பாராத ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்து போச்சு. ஒரு மாடோ ஏதோ ஒரு விலங்கோ குறுக்க வந்துடுச்சு. ஒரு சடன் பிரேக் போடுறீங்க, உள்ள ஒரு நடுக்கம் வரும் பாருங்க, கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன ஆபத்து, ஒரு சின்ன துக்கமான செய்தி, ஒரு பணம் தொலைஞ்சு போயிடுச்சு, ஏதோ ஒரு காரியம், ஒரு சின்ன ஆபத்து வந்த உடனே நடுங்கி போயிடும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். யாருங்க அது? அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். ஆண்டோடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுத்து வாழும்பொழுது விக்கினமின்றி வாசம் பண்ணுவீங்க. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். அப்ப எனக்கு ஒரு பாடுகள், என்னுடைய வாழ்க்கையில சில பயங்கள், ஆபத்து நேரத்துல நான் உடைந்து போகிற காரியங்கள் ஏன் நடக்குதுன்னா, ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுல நான் தவறி போயிருக்கலாம், இல்ல குறைந்து போயிருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்களும் நானும் தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் செய்வான். ஆபத்து வரும்பொழுது பயப்படாம அமைதியா இருப்பான். தாவீது எழுதுறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, ஒரு திட நம்பிக்கை உண்டு, ஒரு தைரியம் உண்டு. என்னது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தார், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். காரணம், தாவீது ஆண்டவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். பலியை பார்க்கிலும் செவி கொடுக்கிறதாங்க, கீழ்ப்படிக்கிறதாங்க உத்தமம்னு சாமுவேல் அவரை பார்த்துட்டு, என்ன வேணா பலி கொடு சவுலே, உங்கள்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லையே, செவி கொடுக்கிறது இல்லையே, ஆண்டோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியிலையே, வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்துட்டியே. ஆகையாலத்தான் அவர் மேல வச்சு கிருபையை தள்ளிட்டாரு. ஒரு ஸ்தானத்துல வேற ஒருத்தனை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த மனிதன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர், தேவ சத்தத்திற்கு அப்படியே செவி கொடுக்கக்கூடியவர். ஆகையால் தான் எத்தனையோ ஆபத்துகள் தாவீதுக்கு எதிராய் வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா பயப்படல. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவ்வளவு தைரியமாய் சொன்னார், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய்? கர்த்தருக்கு காத்திரு, ரட்சிப்பு அவரால வரும். வார்த்தை கேட்க அன்பு சகோதரனே, செவி கொடுங்க. பயமில்லாமல் அமைதியா வாசம் பண்ண அவர் உதவி செய்வார், அவர் நடத்துவார். அவர் வார்த்தைக்கு மீறி எதுவுமே செய்யாதீங்க. அவர் சொல்றதை அப்படியே செய்யுங்க. கர்த்தர் உங்களை வலைய போட சொன்னா போடுங்க. நீங்க செய்ய சொல்றது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற இந்த பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரையும் அப்படியே நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.